108 இடங்களில் வென்ற தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்னும் பதவியேற்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றும் அவர் காட்டம் தெரிவித்துள்ளார். தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது மாநிலத்திற்கு நேரும் அவமானம், மக்கள் ஆட்சிக்கு ஏற்படும் சேதம் என்றும் கமல் பதிவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 முறை கோரிக்கை விடுத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க கோராமல் ஆளுநர் தாமதித்து வரும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதிவிட்டுள்ள இந்த பதிவானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்னும் பதவியேற்க முடியாமல் இருக்கிறார்கள். எனவே தாவேகா ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும், இது மாநிலத்திற்கு நேரும் அவமானம், மக்களாட்சிக்கு ஏற்படும் சேதம் என கமல் பதிவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளார். இது குறித்து பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை என்றும் இந்த முடிவு தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் நிகழாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் என் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், அவரது அரசியல் முதிர்ச்சியை நான் மதிக்கிறேன் என்றும் இப்போது அரசியலமைப்பு பொறுப்பில் இருப்பவர்களும் அதே கடமையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது கோரிக்கை அல்ல, அவர்களின் அரசியலமைப்பு கடமைக்கான நினைவூட்டல் என குறிப்பிட்டுள்ள அவர், தமிழக வெற்றி கழக தலைவர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்றுள்ளது என்றும் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என குறிப்பிட்டுள்ள அவர், 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்னும் பதவியேற்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் இது மாநிலத்திற்கு நேரும் அவமானம் என்பதோடு மக்களாட்சிக்கு ஏற்படும் சேதம் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், நான் பேசிக் கொண்டிருப்பது கட்சி அரசியல் அல்ல, ஓர் இந்திய குடிமகனின் கொள்கை குரல் இது எனவும் தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என்றும் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் 2 முறையும் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் ஆளுநர் அதற்கு மறுப்பு தெரிவித்து பெரும்பான்மையை நிரூபிக்க வலியுறுத்திய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விஜய்க்கு ஆதரவாக தன் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனும் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என தெரிவித்துள்ளார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.